ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் ஆதிராஜன், கெரியர் கேர் சொல்யூஷன். ஸோ நிறைய பேர் வந்து சவுதியில் இப்போ பயோமெட்ரிக்ன்ற ப்ராசஸ் பற்றி அப்படின்னா என்ன, அது என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி கேட்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுதியில் வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா February 17க்கு அப்புறம் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸில் எதுவுமே தேவைப்படாது. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பயோமெட்ரிக் பண்ணி ஆகணும். பயோமெட்ரிக் பண்ணால் தான் உங்களுக்கு வீசா ஸ்டாம்ப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பயோமெட்ரிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக்ன்றது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து நம்ம அந்த வீசாவில் உங்களுக்கு வர வைக்கிறது தான் உங்களோட பயோமெட்ரிக்ன்ற ப்ராசஸ். ஸோ இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 months இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. ஸோ கம்பல்சரி நீங்கள் ஆஃப்டர் மெடிக்கல் உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே போயிடணும். ஸோ பயோமெட்ரிக் கம்பல்சரி நம்ம பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆஃப்டர் மெடிக்கல் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை பண்ண முடியும். ஸோ பயோமெட்ரிக் வந்து உங்களுக்கு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. டேட்டு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணலாம். இது அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன டீட்டெயிலாக ரெக்யர்மெண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர். அப்பாயின்மெண்ட் செக்டார் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நர்சஸாக இருக்கலாம், இல்லை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ், அதர் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் யாராக வேணா இருக்கலாம். ஸோ இவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பண்ணுறது தான் ஒரே ஒரு சென்டர் மட்டும் தான் இருக்குது. நம்ம சென்னையில் சாலிகிராமில் ஷாம்லா டவர்ஸ்ன்ற சென்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சென்டர் தான் பண்ணி ஆகணும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு உங்கள் நேம், தென் வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் டேட், எந்த டேட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற டேட்டு. ஸோ இது கம்பல்சரி நீங்கள் இதை கொடுத்தா மட்டுமே போதும். இது மூணும் போதும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏஜென்சி சைட்லேருந்து தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மோஃபா நம்பர் கேட்பாங்க. நீங்கள் மெடிக்கல் முடித்த மோஃபா நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த மோஃபா நம்பர் கம்பல்சரி உள்ளே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இது இருந்தால் போதும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்றது மெயினாக பார்க்க போகணும் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அப்பாயின்மெண்ட்டில் வந்து உங்களோட மெயினாக வந்து திங்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களோட அட்ரஸ் இருக்கும். எந்த சென்டரில் போய் நீங்கள் பண்ணணுன்றது. நான் சொன்ன மாதிரி ஷாம்லா டவர்ஸ் சென்னையில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் டைமிங் நீங்கள் இப்போ கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். இப்போ 3 o'clock டைமிங்னா ஷார்ப்பாக ஒரு 2:40க்கு ஒரு 20 minutes முன்னாடி கண்டிப்பாக அங்கே இருக்கணும். ஸோ ஒரு 3 o'clock பிஃபோர் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ 2:40க்கு வந்துட்டிங்கன்னா ஷார்ப்பாக ஒரு 1/2 hour தான் அதிகபட்சமே ஆகும். ஒரு 20 to 30 minutesக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. ஸோ இது முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் ரெண்டு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஒன்று வந்து பேமெண்ட்டுக்கான ஸ்லிப்பு, இன்னொன்று வந்து உங்களோட பயோமெட்ரிக் பண்ண ஸ்லிப்பு, 2 ஸ்லிப்பு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 ஸ்லிப்பும் நீங்கள் வந்து ஏஜென்சிக்கு சப்மிட் பண்ணணும் வீசாக்காக. ஓகேவா? ஸோ இது 2 கண்டிப்பாக கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் வந்து உள்ளே போகும்போது கண்டிப்பாக உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக கொண்டு போங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதை தவிர்த்து ஷார்ப்பாக டைமுக்குள்ளே ரீச் ஆகிடுங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பு காட்டுங்க. நெக்ஸ்ட் உங்களோட மோஃபா நம்பர் கேட்பாங்க, அதுவும் காட்டுடுங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 2 தம் நிகர்ஸ் வந்து வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட மற்ற ரேகைகள், மற்ற விரலில் உள்ள ஃபிங்கர்ஸ் வைக்க சொல்லுவாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் உள்ள பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 470 கிட்ட பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேமெண்ட் நம்ம உள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது நீங்கள் மணி கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ பே பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே முடிச்சதுக்கு பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் ப்ளஸ் உங்களுக்கு அந்த பயோமெட்ரிக் முடிச்சதுக்கான ரெசிப்ட் 2 ஸ்லிப்பு தருவாங்க. 2 ஸ்லிப்பும் நீங்கள் வந்து உங்களோட ஏஜென்சிக்கு நீங்கள் கொடுக்கணும். இது கொடுத்ததும் வீசா உங்களுக்கு ஸ்டாம்ப் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து மெடிக்கலுக்கு அப்புறம் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் இதில் ஃபர்தர் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ், இது விஎஃப்எஸ் பற்றின பயோமெட்ரிக் பற்றின உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் கோரிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.